प्रयास की இன்றைக்கு நாள் विशेषता 12 द्वारा सफलता संपन्न बनो। ஒற்றுமை மற்றும் आज का நம்பிக்கையின் विषय है சிறப்பு स्व की குணங்கள் மூலியமா सेवा। வெற்றிக்குரியவராகுங்க. சுய சேவை இன்றைய தலைப்பு. ज्ञानी बनने के साथ साथ स्नेही बनो। ஞானம் நிறைந்தவராக स्व இருங்க, की அதே सेवा சமயத்துல विश्व सेवा அன்பாகவும் का இருங்க. आधार है। சுய சேவை உலக சேவைக்கு சமம். सेवा में सिर्फ 2 दो शब्द வாக்கியங்கள் நினைவு याद கொள்ளுங்க. रखना। एक निमित्त हूँ, दूसरा निर्माण बनना 1 ही நான் है। ஒரு கருவி. इससे एकता का 2வது நான் वातावरण बनेगा। பணிவானவனாக இருக்க வேண்டும். एक दो के सहयोगी बनेंगे। तेरे मेरे की ஒருத்தருக்கு நான் मात शांति ஒத்துழைப்பு கொடுக்க टकराव வேண்டும். की भावनाएं என்னுடையது समाप्त हो உன்னுடையதுன்றத जाएंगी। முடிச்சிடணும். अभी हम मोहिनी दीदी से सुनेंगे। நாம் இப்போ மோகினி தீதியோடைய வகுப்பு கேட்போம். ओम शांति। ஓம் சாந்தி. सभी ठीक हो, सभी मौज में हो। எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நலமா இருக்கிறீங்களா? जितना बाबा की लगन में बगन रहती है, मगन अवस्था बहुत பாபாவுடைய நினைவுல நாம समाने எப்படி की மூழ்கி अवस्था, இருக்கிறோமோ समान बनने की विधि है। அந்த அளவுக்கு लगन तो सभी को है, पर मगन भी है। பாபாவோட நாம மூழ்கி இருக்கிறோம். जैसे நமக்கு कोई होते हैं எல்லாருக்குமே समुद्र பாபா में மேல அன்பு डुबकी இருக்கு. लगाते हैं ஆனா तो जल्दी அதுல वापस आ जाते மூழ்கி இருங்க. हैं। कोई होते हैं इतना गहराई में जाते हैं எப்படி और फिर கடல்ல नीचे से वो लोग को மூழ்கிறீங்களோ बहुत அந்த रतन मिलते பிறகு हैं, ஆழத்துக்கு मोती கடல் मिलते हैं। ஆழத்துக்கு போறீங்களோ எவ்வளவுக்கு ऊपर கடல் लहरों में ஆழத்துக்கு तो போறாங்களோ फ्रेश அவ்வளவுக்கு हो அவங்களுக்கு लगते हैं, ரத்தினங்கள் परंतु गहराई வைரங்கள் में जब जाते हैं तो கிடைக்கும். बहुत कुछ प्राप्त होता है। तो हमें भी जो हम बाबा எவ்வளவுக்கு की हर ஆழத்துல बात सुनते हैं போறாங்களோ उसकी அவ்வளவுக்கு गहराई में பொக்கிஷங்கள் जाना बहुत கிடைக்கும். जरूरी है। நீர்ல மூழ்கிற சமயம் क्या நாம कह रहे हैं बाबा, क्यों कह रहे हैं, விழிப்புணர்வுக்கு और हमें வரும். उसको ஆனால் कैसे गहराई ஆழமாக में लाना மூழ்கிற है। சமயம் நமக்கு ரத்தினங்கள் கிடைக்குது. ज्ञान को அதே समझ போல कहते हैं। அன்றாடம் तो பாபாவுடைய हर कदम समझ से उठाना, समझदार ஞானத்தை होकर के அன்றாட चलना, வாழ்க்கையில சரிவர ये जीवन பயன்படுத்த की வேண்டும். शोभा है, जीवन की सफलता है। जो डिग्निटी ஒவ்வொரு कहते हैं ना, அடியையும் शोभा। அறிவாற்றலோட எடுத்து வைக்க வேண்டும். तो அதுதான் इसलिए வாழ்க்கையின் और जो सच्ची सेवा தரமான है வாழ்க்கையின் தகுதி. उसमें உண்மையான स्व सेवा சேவை होनी चाहिए। அதுலதான் அடங்கி இருக்கும். ये சுய नहीं कि हमने कह சேவையும் दिया। இதுல தேவைப்படுது. कहावत है, சுயத்துக்கு சேவை. किसी ने कहा जो मैं कह रहा हूँ आप सब करो, யாராவது சொன்னாங்க पर वो नहीं करो जो मैं कर रहा हूँ। என்னெல்லாம் சொல்றனோ நீங்க इतना செய்யுங்க, कंट्रास्ट हो நான் सकता है कि हमारी நான் செய்யறத मान्यताओं நீங்க में और செய்யாதீங்க व्यवहार में इतना அப்படின்னு अंतर हो। சொல்லக்கூடாது. हमारी मान्यताएं ही हमारी என்னுடைய जीवन में धारणाएं நம்பிக்கைக்கும் हो, व्यवहार என்னுடைய हो, संबंध செயல்பாட்டுக்கும் हो, வேறுபாடு இருக்கும். तो सेवा में स्व सेवा, स्व उन्नति, स्व உறவுகள், परिवर्तन, செயல்பாடுகள் स्वमान आदि மற்றவர்களுக்கு की நாம वृद्धि होनी செய்யறோம். चाहिए। ஆனால் சுய तो इसलिए முன்னேற்றத்துக்காக बाबा நான் कह சுய रहे हैं சேவை कि செய்ய வேண்டும். स्व की सेवा। இதனாலதான் பாபா சொல்றார் ये ठीक है, बाबा की याद, சுய अमृत சேவை वेला, அவசியம். योग करना, பாபாவுடைய நினைவு அமிர்த வேலை जागृत ரொம்ப प्रेम, முக்கியம். காலையில யோகம் वह செய்யணும். स्व से शुरू பாபாவுடைய होता है அன்பு और हम सेवा में उसको यूज करते हैं। சுயத்துல फिर जब இருந்து हम सेवा करते ஆரம்பிக்கணும். हैं, किसी को ज्ञान பிறகு सुनाते हैं, சேவை செய்யணும். तो हमें भी हर बात स्पष्ट और स्पष्ट होती है, யாருக்காவது சேவை செய்யற हमारे ध्यान சமயம் में நாம आती है அவங்களுக்கு ஞானம் और கொடுக்கிறோம். हमारी धारणा भी उसके आधार நமக்கும் पर அது बनती है। தெளிவாக तो காணப்படும். दोनों तरह से है। ஆழமாக कुछ போகவும் पहले ஞான स्व स्व கடைதல்ல स्व की सेवा करके தாரணையும் நமக்கு फिर दूसरों की सेवा करना, और சுலபமாக दूसरा है कि दूसरों की தாரணையும் सेवा करते நம்முள்ள हुए भी स्व की सेवा होनी चाहिए। மற்றவர்களுக்கு நாம तो சேவை अथक भी செய்யற रहेंगे, சமயம் उमंग उत्साह भी நமக்கும் रहेगा, நாம சேவை செய்து दृढ़ता கொள்ள भी வேண்டும். बढ़ेगी। களைப்படையக்கூடாது. सिर्फ सुनाते ही ஊக்கம் रहना है உற்சாகம் இருக்கும் तो ऐसे நம்முள்ள. लगेगा जैसे कोई नौकरी लगी நீங்க हुई है, பேசுற जॉब சமயம் लगी। தான் एक உங்களுடைய வேலை. लेक्चरर्स होते हैं, हम भी एक अच्छे लेक्चर करने वाले बन जाते எப்படி हैं, பட்டிமன்றத்துல परंतु லெக்சரர்ஸ் இருக்காங்களோ जिनको நல்ல स्व லெக்சரர்ஸ் उन्नति இருக்காங்களோ का அது ज्ञान போல रहता है, तो एक एक शब्द जो वो बोलेंगे
சுய वो जैसे சேவையில स्वयं के யாரு लिए கவனம் செலுத்துறாங்களோ जैसे मुरली அவங்க भी பேசுற पढ़ते हैं ஒவ்வொரு வார்த்தையும் तो मैं தனக்காகவே बहुत तेज नहीं पढ़ पाती हूँ பேசுகிற क्योंकि मैं खुद के लिए அறிதல் पढ़ रही வரும். हूँ। நான் चाहे வேகமாக सुन दूसरे रहे हैं படிக்க पर மாட்டேன், मैं खुद காரணம் के நான் लिए, कई எனக்காக बार ऐसा होता है படிக்கிறேன். दूसरों को सुना रहे हैं मुरली மற்றவர்கள் और காதால मैं फिर கேக்குறாங்க, कहती हूँ ஆனா मैंने सुन உண்மைக்கு के நான் फिर எனக்காக दूसरों को வாசிக்கிறேன். सुना रही हूँ। ये सुन पढ़ते समय ऐसा फीलिंग मेरे में आती है कि मैं तो खुद के लिए बाबा मुझे என்னுடைய कह रहे हैं உணர்தல், फिर दूसरों के लिए நான் राइट। तो வாசிக்கும் बाबा முரளி कहते हैं முதல்ல ज्ञानी நான் बनने के காதால साथ साथ கேக்குறேன், பிறகுதான் மற்றவர்களுக்கு அது போய் சேரும். स्नेह भी बनो அன்போட இருங்க, और சேவை बाबा செய்யுங்க, मामा उसके ஆனா एग्जाम्पल அன்பும் है, இருக்க हमारी வேண்டும் दादी उसके சேவையில. एग्जाम्पल है। ऐसा नहीं कि மாமாவும் पॉसिबल नहीं है பாபாவும் உதாரணம், தாதிமார்கள் ஒரு क्योंकि உதாரணம். ज्ञानी बन இது जाते நடக்க हैं तो முடியாத उसका भी காரியம் இல்ல. मेरे में ज्ञान है पर ज्ञान நீங்க के साथ स्नेह ஞானமுடையவர்களா बनो। ஆகிற சமயம் ஞானம் मैं நிறைந்து तो ब्रह्मा இருக்கிறதுனால बाबा को देखती हूँ इतने நீங்க प्यार से बाबा बैठ के அன்பானவர்களாகவும் இருக்க ऐसे வேண்டும். ज्ञान सुनाते थे जैसे प्रेम की बातें कर रहे हैं। பிரம்ம பாபா कई बार அன்பு कहते நிறைந்து हैं भाई मुरली இருப்பார். भी एक प्रेम पत्र ही है। ஆனந்தத்தோட ஞானத்தை बाबा रोज பகிர்ந்து हमसे கொள்வார். बात करते हैं। முரளி ஒரு जो आपस में प्रेम में होते हैं वो காதல் पत्र கடிதம், बहुत लिखते हैं एक दूसरे को। அன்பான तो बाबा கடிதம். तो रोज ही हमको நேசி मुरली सुनाते हैं। ஒருத்தருக்கு ஒருத்தர் इसलिए बाबा நேசிச்சாங்கன்னா कहती நிறைய हैं கடிதம் எழுதுவாங்க, ज्ञानी காதல் बनने கடிதம் के எழுதுவாங்க साथ இல்லையா? साथ சோ அதனால स्नेही भी பாபா बनो। சொல்றார், ஒவ்வொரு स्व நாளும் की सेवा विश्व की सेवा कहा ஞானியாக जाता இருங்க, है ஞானம் நிறைந்தவர்களா இருங்க, அதே சமயத்துல அன்பு क्योंकि நிறைந்தவராகவும் இருங்க. उदाहरण बनना पड़ता है ஒரு और अपनी உதாரணமாக இருங்க. फाउंडेशन जो हम सुना रहे हैं उसके आधार पर इतनी मजबूत हो कि कई तरह के चैलेंजेस आएंगे, அஸ்திவாரம் कई ரொம்ப तरह के आरोप உறுதியானதா இருக்க आएंगे, कई வேண்டும். तरह की बातें आती हैं என்னெல்லாம் பகிர்ந்து पर एक கொள்றோமோ, ज्ञानी तो आत्मा என்ன எதிர்நீச்சல்கள் और வந்தால் கூட उनके साथ भी अगर स्नेह है நாம உறுதியாக இருக்க तो வேண்டும். आपकी विजय जरूर होगी அதோடு சேர்ந்து அன்போடு और சேர்ந்து दूसरों में भी परिवर्तन आएगा। इसलिए बाबा कहते हैं स्व की सेवा ஞானத்தோட சேர்ந்து அன்பும் இருக்க வேண்டும், विश्व सेवा का சுயமாற்றம் आधार இருக்க है। வேண்டும், सेवा உலக में सिर्फ மாற்றமும் दो இருக்க शब्द வேண்டும். சுய याद சேவையின் அடிப்படையில रखना, உலக சேவையும் ஏற்படும். एक है कि मैं निमित्त हूँ, दूसरा मैं நான் ஒரு मुझे கருவி, निर्माण முதலாவதாக भी बनना है। நான் ஒரு கருவி, निमित्त நான் और பணிவாக இருக்க निर्माण வேண்டும். अर्थात நான் ஒரு नम्रता। கருவி, तो நான் ஒரு बाबा कहते பணிவான हैं इससे ஆத்மா. फिर एकता भी बढ़ेगी। ஒற்றுமை என்ற சூழல் भेदता இதன் मिटाने का அடிப்படையில தான் तरीका ही एक है உண்டாக்கப்படும். और वो है வேறுபாடுகளை सम्मान நான் देना, அகற்ற வேண்டும். स्नेह रखना। तो बाबा कहते हैं फिर மரியாதை वातावरण கொடுக்க भी வேண்டும், ऐसा அன்பு கொடுக்க बनेगा வேண்டும். இந்த வகையில और एक दो के सहयोगी भी ஒருத்தருக்கு बनेंगे। ஒருத்தர் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். स्व சூழலின் की सेवा ஒற்றுமை विश्व की பாடு सेवा। இதன் அடிப்படையில தான் உண்டாகும். स्नेह बहुत जरूरी சுய है, उससे சேவை वातावरण உலக बनेगा சேவைக்கு சமம். அன்பு ரொம்ப और एक दो முக்கியம். के सहयोगी बनेंगे। मेरे मेरे की ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைப்பு கொடுங்க. नाम எல்லா शांति விதமான என்னுடையது टकराव की உன்னுடையது என்ற भावनाएं समाप्त हो जाएंगी। மரியாதை, பாராட்டுகள் எல்லாமே முடிஞ்சு போயிரும். मेरे मेरे की मान शान की बाबा कहते हैं टकराव की भावनाएं எல்லா समाप्त विधமான हो जाएंगी। என்னுடையது अब ये உன்னுடையது बातें என்ற तो अनुभव करने की हैं, மரியாதைக்குரிய வார்த்தைகள் எல்லாமே முடிஞ்சு போயிரும். प्रैक्टिकल में करने की இதெல்லாமே हैं। அனுபவத்துக்குரிய கருத்துக்கள். अपनी நடைமுறையில मनसा, நீங்க இதெல்லாம் निवाणी, अपना அனுபவிக்க कर्म, வேண்டும். अपना व्यवहार உங்களுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்பாடுகள், மற்றவர்களோட इस धारणा के இணக்கம், आधार पर हो। क्योंकि हम लोग இந்த कहते हैं कि தாரணையின் विश्व सेवा அடிப்படையில தான் करेंगे இருக்க और வேண்டும். बाबा कहता है कि स्व सेवा से ही நாம உலகத்துக்கு विश्व சேவை सेवा होगी। செய்யணும்னு சொல்றோம். சுய சேவையின் மூலியமாக ये உலக हमारे சேவையை महात्मा நீங்க गांधी जी थे, செய்யலாம். अहिंसा पर उन्होंने बहुत जोर दिया। மகாத்மா காந்தி अहिंसा पर चलो வாழ்ந்த காலகட்டத்துல அசுர குணம் तो सारे கூடாதுன்னு विश्व சொன்னாரு, में போராட்டம் उसके बाद கூடாதுன்னு से अहिंसा சொன்னாரு. की बात होने लगी। அதற்கு பிறகு पहले सब सोचते थे कि स्वतंत्रता के लिए தான் हमको
हाँ, हिंसा बहुत जरूरी है। விடுதலை என்றால் हथियारों का यूज விடுதலை करना என்றால் कई சண்டை तरह போட की வேண்டி हिंसा। இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயுதங்களை फिर महात्मा பயன்படுத்துவாங்க. गांधी जी ने कहा नहीं, மகாத்மா हिंसा से காந்தி भी எடுத்து स्वराज्य की प्राप्ति हो सकती है। காட்டாக இருந்த பிறகுதான் और वो हुआ, राइट। भारत तो ராஜ்யத்தை स्वतंत्र हुआ। எதிர்நீச்சல் போடாமல் நம்ம அடைய முடியும் என்று एक மகாத்மா नया காந்தி प्रिंसिपल था, உறுதிப்படுத்தினார். பாரதம் एक விடுதலை नया அடைஞ்சது. आंदोलन था புதிய अहिंसा का। கோட்பாடு என்னன்னா, सारे विश्व में अहिंसा की விகாரம் चर्चा होने लगी। அற்றவராக இருந்து நாம इस तरह உலக से अगर हम देखेंगे உலகத்தை வெல்ல வேண்டும். कि अगर हम मिलकर के एक अच्छा, நாம அப்படி பார்த்தோம்னா चाहे एकता का, चाहे स्नेह का, सहयोग நம்ம का, ஒன்று கூடி இருக்க வேண்டும், सम्मान ஒத்துழைக்க का एक வேண்டும், उदाहरण रखते हैं, तो ये विश्व के लिए ஒத்துழைப்பு एक கொடுக்க मॉडल बन வேண்டும். जाता है। तो நாம ஒரு इसलिए உதாரண காட்டியாக सेवा இருக்க ऐसी வேண்டும். करें, ஒரு स्व உலகத்துக்கே को भी ஒரு உதாரண प्राप्ति हो காட்டியாக இருக்க வேண்டும். और स्व இப்படிப்பட்ட को जो சேவையை प्राप्ति செய்யுங்க. हो वो सारे विश्व तक भी என்னெல்லாம் நீங்க किसी भी तरह சாதிக்கிறீங்களோ से पहुंचे, चाहे वाइब्रेशन से, அது चाहे உலகத்தை वाणी போய் से, சேரும். चाहे एग्जाम्पल அதிர்வாக से, இருக்கலாம், कर्म से। வார்த்தைகளாக இருக்கலாம், तो इसलिए ये बहुत செயல்பாடுகளாக ध्यान இருக்கலாம். देने वाली बात है, बहुत इम्पोर्टेंट है। और கவனம் खुशी भी செலுத்த बहुत வேண்டும். होगी அது अगर हम ரொம்ப जब முக்கியம். बाबा जो कहते हैं, जैसे कहते हैं, हम சந்தோஷமாக करते இருப்பீங்க. हैं, பாபா என்ன तो சொல்றாருன்னு, शक्ति भी என்ன बढ़ती है சொல்றார், எதுக்கு और சொல்றார், अंदर में बहुत எதனால खुशी और சொல்றார், संतुष्टि रहती है। உள்ளூர संतुष्टि तो நமக்கு है ही अच्छे சந்தோஷமா இருக்கும், पुरुषार्थ से। திருப்தியாக இருப்போம். बाबा ने कहा, हमने किया। तो इसलिए ये अव्यक्त इशारों को थोड़ा பாபா अटेंशन से, சொன்னார், நான் செய்தேன். गंभीरता से இதுதான் लेके, அவ்யக்தி சிக்னலுடைய अभी அர்த்தம். समय है इसको அவ்யக்தி व्यवहारिक रूप சிக்னலை से நீங்க लाएं, கொஞ்சம் अनुभव भी बढ़ेगा கடுமையா எடுத்து பயிற்சி செய்யுங்க. और நாளுக்கு आत्मविश्वास நாள் बढ़ेगा பயிற்சி செய்யுங்க. और உங்களுடைய ऐसा लगेगा कि சுயமரியாதை அதிகரிக்கும். मेरी उन्नति हो रही है, நான் तो முன்னேற்றம் मैं அடைகிறேன் दूसरों என்ற को भी உணர்வு इसमें உங்களுக்கு ஏற்படும். मदद कर सकती हूँ। நான் மற்றவர்களுக்கும் तो अभी உதவி हम செய்ய बैठेंगे வேண்டியிருக்கு. बाबा की याद में, இப்போ நாம பாபாவுடைய स्व सेवा நினைவுல विश्व அமருவோம். सेवा के संबंध की சுய स्थिति में। சேவை, உலக சேவை. ओम शांति। மௌனம். ஓம் சாந்தி. ओम ஓம் शांति। சாந்தி. बाबा तेरी मीठी मुरली की धुन सुन करके मन हर्ष। அவ்யக்தி முரளி 14:5-77 சுயமரியாதை चौथा मई கட்டளைகளும். 1977 स्वमान और फुर्ती சுயமரியாதையும் तो கட்டளைகளும். जहर की तरफ आकर्षित होते हैं क्या? ऐसे इंद्रियों के सुख விஷத்தால से யாராவது ज्यादा கவர்ச்சி परे கொள்வாங்களா? அதே போலதான் मेहनत नहीं करनी पड़ेगी, लेकिन नॉलेजफुल होने के कारण உடல் उसके உறுப்புகள் सामने மூலியமா वह உள்ள कुछ दिखाई அனுபவங்களுக்கும் देगा। அப்பாற்பட்டு போவாங்க. अगर ஞானம் चलते உடையவர்களா चलते இருப்பார்கள். इंद्रियों के सुख அறிந்து की तरफ கொள்வார்கள். आकर्षित होते தேக உறவு சம்பந்தப்பட்ட எல்லா तो விதமான इससे सिद्ध இணக்கமும் है कि अतीन्द्रिय सुख தாழ்ந்ததாக இருக்கும். की अनुभूति में कोई कमी है। इच्छा ஆனந்த है குஷி, लेकिन प्राप्ति नहीं। ஏதோ जितना ஒரு सुख குறைவு இருக்கிறதா நீங்க उतना தோணுவீங்க. चाह नहीं।
ஏதோ சாதிக்க வேண்டியிருக்கு, ஆனா हर சாதிக்கல. अधिकारी நீங்க இன்னும் தேடுதல்ல இருக்கிறீங்க. जिज्ञासु अर्थात குழந்தையாகவில்லை. इच्छा रखने वाले ஒரு குழந்தை என்றால் ஆசை प्राप्त இருக்கும், हो यह इच्छा नहीं, சுலபமாக लेकिन சாதிப்பாங்க प्राप्त है குழந்தைகள். इस अधिकार की खुशी में रहने சந்தோஷ், वाले, இந்த உரிமையின் सदा சந்தோஷத்தை इसी அனுபவம் செய்யுங்க. अतीन्द्रिय सुख में रहो। சதா சந்தோஷமாக இருங்க, इंद्रियों குஷியா के இருங்க. सुख का अनुभव எவ்வளவு जितना நாளைக்கு, चाहे से कर எத்தனை रहे, பிறப்புல நீங்க उसी प्राप्ति का குஷியை अधिकार है। அனுபவிச்சிருக்கிறீங்க இந்த உடல் உறுப்புகள் क्या மூலியமா, प्राप्त हुआ? தேக உறவு कमाया और இணக்கத்தின் गंवाया। மூலியமா என்னத்தை சாதிச்சிட்டீங்க? गंवाना ही है तो சாதிப்பீங்க, फिर भी இழந்துருவீங்க. उस तरफ आकर्षित क्यों होते? இழப்பு ஏற்படுறதுனால எதற்காக अतीन्द्रिय இன்னும் सुख की प्राप्ति का கவர்ச்சி समय கொள்றீங்க? தேக अभी உறவுகள் भी மூலியமா. थोड़ा है। यह இப்போ अभी நீங்க नहीं तो சாதிக்கலன்னா कभी नहीं எப்பொழுதுமே मिलेगा। உங்களுக்கு இந்த சாதனை கிட்டாது. காலம் குறுகியது. आगे कल पढ़ेंगे। அச்சா, நாளைக்கு தொடரும் முரளி. ஓம் சாந்தி. तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए, हो सुन कर के मन हर्षाए। ஆதி ரத்தனுடைய ஆதி ரத்தனம் நம்மளுடைய முன்னோர்களுடைய பகர்தல். उस दिलबर पर जाऊं मैं बलिहार, आधार मूरत हो विश्व की तुम। ठीक நம் रही। மூத்தோர்களுடைய पहले ज्ञान பகர்தல். थोड़ी इतना था जितना தாதி आपको मिला है। சந்திரமயமூர்த்தி, सेवा कितनी है आपके आगे? கடவுள் सुबह நம்மள से रात तक பாதுகாக்கின்றார். सेवा आपके தபஸ்யா आगे है। மூலியமாக हमारे आगे कहाँ ஆரம்பத்துல थी इतनी இருந்தே सेवा? कुछ भी எல்லாத்தையுமே नहीं सेवा சரிவர पर नशा कितना இடத்துல था। வைக்கப்பட்டது. बिगड़ நமக்கு सेवा சேவையே கிடையாது. सेवा थी சேவை नहीं। இல்லாம 7 நாங்க दिन का உற்சாகமா कोर्स न இருப்போம். जिज्ञासु 7 का நாள் न பாடம் 12वां அல்ல. दिन स्थूल सेवा। யாரும் தேட बर्तन மாட்டாங்க, मांजना, ஞானம் இல்ல. सफाई करना, सारे घर को பாத்திரம் पोछा கழுவுறது, लगाना, इतना தூய்மைப்படுத்துறது, बड़ा மோப் பண்றது समझा। பெரிய இடங்கள். और उससे स्थूल ஆனா काम से हमारा यज्ञ से प्यार बहुत தேக हो गया। சேவையினால एक யக்யா यज्ञ மேல से प्यार हो गया எங்களுக்கு பற்று வந்தது. और दूसरा तपस्या நல்ல अच्छी हुई। தபஸ்யா வைத்திருந்தோம். हमारी नशा चढ़ा हुआ था। இந்த பாவம் நிறைந்த உலகம் जिसने सामने अपने मुक्ति धाम भी देखा சுதந்திர और सतयुग भी देखा, நிலத்தை பார்த்தாங்க, सुनते தங்க सुनते காலத்தை गीत वो பார்த்தாங்க. हाथ उठाए। யாரெல்லாம் अब பார்த்தீங்களோ देखो கரங்களை कितने हाथ தூக்குங்க. उठाती है। ஆர்வம் உடையவர்கள் கரங்களை हाँ? தூக்குங்க. ஆர்வம் இருக்கா? जिसको नींद आ रही थी वो हाथ उठाए। தூக்கம் वो உடையவர்கள் मुक्ति கரங்களை धाम। தூக்குங்க. आह, விடுதலை என்ற समझा நிலத்துல नहीं, रस தூக்கம் होता வரும். है। எப்போ नींद தூக்கம் आनी என்பது चाहिए। மாயை, नींद தமோகுணி. माया है, तमोगुणी நாம है। அமைதியா இருந்தோம்னா समझा தூக்கம் नहीं, ये வரும். आएंगी அது इस நம்மள வந்து टाइम। जब भी தாக்கும். हम शांत में योग में அமைதியா बैठेंगे இருக்க उस கூடாது. टाइम माया काम खुरकाएगी। நம்மளையே दीप நம்ம का ஒதுக்கி வைத்திருக்க साइलेंस கூடாது. है ना, वो भी साइलेंस, वो भी साइलेंस। पर தூக்கமும் மௌனம் साइलेंस इज தான். पावर, रस மௌனம் है என்பது हमारी, சக்தி. बाबा का रस है। பாபாவுடைய उस ஈர்ப்பு रस में சக்தி किसको நம்முள்ள नींद இருக்கு. आएगी? आज कोई चली यहाँ बैठ உற்சாகம் के वो இருந்ததுன்னா करता है, தூக்கம் नाटक வராது करता है। இல்லையா? आती है விளையாட்டு किसको नींद? இருந்ததுன்னா 12 தூக்கம் बज जाता வராது. है रात्रि में, 1 बज जाएगा, 12ல पर இருந்து 1 नाटक மணி चलता வரை, रहेगा, 1 மணி नींद नहीं விடியன் आएगी। காலையில உங்களுக்கு रस தூக்கம் है, வருமா? देखने का। விளையாண்டு கொண்டே जिसमें இருந்தீங்கன்னா साइलेंस पावर का रस होगा, அது बाबा का रस கவனிக்கிறதுல होगा अंदर, ஆர்வம் கொள்ளுங்க. उसको नींद, योगी की नींद कम हो தூக்கத்தை जाती है। குறைச்சிருங்க. समझा नहीं, மௌனத்துல उसको नींद அதிகமா नहीं இருங்க. आती है, कम नींद யோகியா हो இருங்க. जाती है, उनका भोजन कम हो जाता है। தூக்கம் வருதா? ज्यादा भोजन खा के தூக்கமும் नींद करेंगे तो உணவும் बहुत குறைந்து आएगी விடும். नींद। நீங்க மௌன சக்தியை அதிகரிச்சீங்கன்னா. बहती प्यार की धार, दृष्टि तेरी है निराली, बहती प्यार की धार, भूल ना सकेंगे बाबा हम तेरा अनुपम प्यार। 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 157 158
with the ஒற்றுமை speciality மற்றும் நம்பிக்கையின் to அடிப்படையில சாதனை புரிங்க. become full முழு of சாதனை success புரியும் நபராக in the ஆகுங்க. service சுய of the சேவை. soul. Together ஞானம் with நிறைந்தவராக இருங்க, ஞானியாக இருங்க, அன்பு also கொண்டவராகவும் being இருங்க. loving. Service of சுய the சேவை soul என்பது is the basis உலக for சேவைக்கு world சமமானது. service. சேவையில In service, 2 விஷயங்கள் நினைவு simply கொள்ளுங்க. remember நான் ஒரு 2 கருவி, sentences. நான் கட்டாயமாக I பணிவான am an கருவியாக இருக்க instrument, வேண்டும். and I definitely சூழல் have to சுற்றுப்புறத்தை be humble. ஒற்றுமையான ஒருமைப்பாடு An உடையதாக மாத்துங்க. atmosphere of unity will be அப்போதான் created நீங்க in this way, மற்றவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பவராக and you கருதப்படுவீங்க. will be cooperative எல்லா with one விதமான another. தடுங்கல்கள் என்ற All உணர்வு feelings of என்னுடையது, conflict, உன்னுடையது, of mine மரியாதை, and கௌரவ yours, நிலைப்பாடு எல்லாமே முடிஞ்சுவிடும். respect and honor will finish. பணிவாக இருங்க. Om உங்களை ஒரு Shanti. கருவியாக ஏற்றுக்கொள்ளுங்க. சுய சேவை செய்யுங்க. இதன் மூலியமாக உலக சேவையை செய்யுங்க. ஓம் சாந்தி. மோகினி தீதியுடைய வகுப்பு. Om Shanti. Welcome ஓம் to Avyakti சாந்தி. Parivar. அவ்யக்தி Today's பரிவாருக்கு stage 1 வரவேற்கின்றோம். நாள் 12. with the speciality of unity and faith become full of success. ஒற்றுமை மற்றும் Today's நம்பிக்கை topic, என்ற service of the soul. சிறப்புத்தனத்தின் மூலியமா Now சாதனை we will listen புரிங்க. to Mohini Didi. சுய சேவை. இன்றைய தலைப்பு சுய சேவை. Om Shanti. ஓம் சாந்தி. Everyone is okay. Everyone is எல்லாரும் நலமா well. இருக்கீங்களா? Mm. நல்லபடி Our இருக்கிறீங்களா? pure thoughts, elevated நம்மளுடைய thoughts, பரிசுத்தமான the எண்ணங்கள், positive thoughts, மேன்மையான எண்ணங்கள், the vibrations and நேர்படையான the energy எண்ணங்கள், of those thoughts நம்மளுடைய அதிர்வு, must நம்மளுடைய keep us எண்ணத்தின் well, right? சக்தி, வலு Even sometimes நம்மள there are settling of நல்லவர்களாகவே நல்ல karmic accounts மாதிரியாக வச்சிருக்கோம். with the கர்ம body, கணக்குகளை நாம in உடல் relationship மூலியமா தீர்க்கலாம், with உறவுலையும் நம்ம circumstances, தீர்க்கலாம், but I சூழல்களாலையும் நம்ம think that கர்ம கணக்கை our தீர்க்கலாம். elevated thoughts, pure thoughts, நம்மளுடைய the energy and மேன்மையான the எண்ணங்கள், vibrations பரிசுத்தமான will எண்ணங்கள், help us நம்மளுடைய to be சக்தி, victorious, to be அதிர்வுகள் successful, நம்ம சாதனை to be சாதிக்கக்கூடியவர்களாக always, ஆக்கும். always happy. Today, Baba is reminding us இன்றைக்கு that பாபா how நமக்கு important ஞாபகப்படுத்துறார் self-service. சுய சேவை எவ்வளவு முக்கியம்னு. I know once somebody asked question that ஒரு தடவைக்கு is it யாரோ not கேள்வி selfish கேட்டாங்க. to சுயநலம். think of the self? It is not. சுயத்தை பத்தி It is சிந்திச்சா அது altruistic சுயநலமா? because இது கிடையாது. self அது and then world மேன்மையான எண்ணம். service is very connected. முதல்ல Service சுய of the self and world முன்னேற்றம், service பிறகுதான் is very சுய connected. சேவை, பிறகுதான் உலக சேவை. Like you will find that a medical நீங்க person, அறிந்து கொள்ளுவீங்க, doctor, ஒரு டாக்டர் has to keep his immune system very strong தன்னுடைய so that all the உடல் patients with சுகாதாரத்தை different நல்ல complaints, மாதிரி வச்சுக்கிட்டா diseases தான் come to them, மற்றவர்களுடைய they are able to நோய்களை அவர் தீர்க்க முடியும். tolerate, their system can take it. So அவர்கள் serving the சகித்து self கொள்ள is not வேண்டியிருக்கு. selfish, but அவங்களுடைய is சிஸ்டம் ஏற்றுக்கொள்ளும். increasing our inner power, inner strength, நம்மளுடைய உள் so that when we சக்தியை share with அதிகரிக்க others, வேண்டும். அப்போதான் மற்றவர்கள்ட்ட நம்ம we can பகிர்ந்துக்கிற help சமயம் others, நாம மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும். help them to understand, help them to be அவர்கள் victorious. புரிந்து கொள்ள நாம உதவி புரிய But முடியும். if self hasn't experienced all that, how can you do that for சுயம் others? இதெல்லாம் I அனுபவிக்கலனாக்க remember when எப்படி Brahma நாம Baba used to say உலக மாற்றத்தை கொண்டு that வர்றது, all சுய the மாற்றத்தை storms of Maya, ஏற்படுத்துறது, எல்லா everything விதமான comes first in மாயின் front of Baba. தடங்கல்கள், அலைகள் And when Baba become முதல்ல conqueror, தனக்கு வரும். then you all பாபா can அதை follow it. கட்டுப்படுத்தின பிறகுதான் And that நாம is how பாபாவை போல பின்பற்றணும். so many situations இதன் came in மூலியமாகத்தான் Baba's life. பல சூழல்கள் We might call them யக்யாவுல வந்திருக்கு. obstacles, அது but Baba, தடங்கல்களாக நாம what கூப்பிடலாம். he did at ஆனால் that time பாபா has எந்த become the சமயம் என்ன method for all செய்தார்னா of us.
அது We பாபா always செய்த think அத்தனையும் நமக்கு ஒரு உதாரணமாக there இருந்தது was இல்லையா? whatever way were எந்த challenges, விதமாக இருக்கலாம். adverse situations, but how Baba remained cheerful, வெளி very வெளிப்புற calm, சூழல்கள் remained எப்படி kept இருந்தாலும் his உள்ளூர faith, பாபா சாந்தமா faith இருந்தார். in Baba and drama, சிவபாபா self-trust, மேல நம்பிக்கை, நாடகத்துல amazing. நம்பிக்கை You know, கொண்டார் when I பிரம்ம think பாபா. of Baba நான் and பாபாவை the நினைக்கிற way சமயம் Baba dealt with every பாபா situation, ஒவ்வொரு சூழல்களையும் I எடுத்து think it was எதிர்நீச்சல் example போட்ட for the விதம் world. உலகத்துக்கே ஒரு உதாரணமாக Many, இருக்கும். many big things happen. பெரிய பெரிய And how விஷயங்கள் Baba நடந்தது. peacefully, in silence, with sweetness, மௌனத்துல he இனிமையாக dealt with everything. எல்லா He விஷயத்தையும் never எதிர்நீச்சல் lost hope, போட்டார். never நம்பிக்கை lost இழக்கல, cheerfulness, never மகிழ்ச்சியை lost இழக்கல, his faith. No, நம்பிக்கையை இழக்கல. he was consistent, he was stable, பாபா சதா and that is why உறுதியாக we இருந்தார். still give example அதனால like him. தான் நாம ஒரு So that is உதாரணமா self-service. பாபாவை வச்சிருக்கிறோம். அது சுய சேவை. Maintaining my stage என்னுடைய in ஸ்திதியை various நான் நீடிச்சு situations, வச்சிருக்கிற சமயம் whether வெவ்வேறு favorable or சூழல்கள்ல adverse, is setting a example நிகழ்காலமோ அல்லது where world can learn. பிற்காலமாக இருக்கலாம். So Baba is saying that பாபா சொல்றார், service of the self சுய சேவை together with being knowledgeful, ஞானம் நிறைந்தவராக இருங்க. service of the self is சுய the சேவை basis for world service. உலக சேவைக்கு சமம். If you are kind to அ- others, உலக சேவைக்கு have அஸ்திபாரம். compassion for others but not kind to yourself. மற்றவர்கள் மேல கருணை If you are கொண்டவராக loving to இருந்துட்டு others but not தன் loving மேல for கருணை yourself, செலுத்தலைன்னா எப்படி? தன்னை நேசிக்கணும். then you cannot serve the மற்ற- world. இல்லைன்னா நீங்க உலகத்துக்கு சேவை செய்ய முடியாது. Because giving knowledge is like காரணம் giving directions. ஞானம் கொடுக்கறது கட்டளை And கொடுக்கிற when you look மாதிரி. at my life, if I am following direction and where I am, என் வாழ்க்கை எப்படின்னு what பார்ப்பாங்க. I am today, நான் யாரு, எங்கிருந்து வந்தேன்னு if பார்ப்பாங்க. you see that, yes, அவர்கள் there is பார்ப்பார்கள், power of knowledge, power of yoga, ஞான சக்தி இருக்கு, யோக சக்தி இருக்கு. then automatically it will be எளிய easy for முறையில them to follow. மற்றவர்கள் என்னை So பின்பற்றதுக்கு whatever சுலபம். our role is in drama, நம் பாகம் என்னவா இருந்தாலும் சரி, whatever our part is, always நம் remember, நம்மளுடைய don't forget to serve செயல்பாடுகள் yourself எப்படி இருந்தாலும் and world will be எனக்கு served. முதல்ல நான் சேவை And செய்தால்தான் when you serve the உலகத்துக்கு world, சேவை செய்ய முடியும். உலக then சேவை, self also will be served. உலக சேவை செய்யற சமயம் சுயமும் நன்மை அடையும். Everyone looking at me will help me. என்னை பார்க்கிறவங்க எனக்கு And I உதவி look செய்வாங்க. at everyone நான் as எல்லாரையும் பார்க்கிற benefactors சமயம் also. So நன்மை Baba says, together புரிபவர்களா with தான் being நான் பார்ப்பேன். knowledgeful, ஞானம் நிறைந்தவர்களா also இருங்க, be loving. அதோட சேர்ந்து Service of அன்பானவர்களாகவும் the இருங்க, self is the basis of பாசமுடையவர்களாக இருங்க. world service. உலக சுய Baba சேவை says உலக in சேவையின் service, அஸ்திபாரம். simply remember சேவை, 2 words. சேவையில 2 வார்த்தைகளை ஞாபகம் கொள்ளுங்க. I am an instrument நான் ஒரு கருவி. is the first one. And Baba says, I definitely have to நான் be கட்டாயமாக humble. பணிவானவனாக இருக்க வேண்டும். Humility is a big quality. நான் ஒரு சேவகன், நான் If பணிவான I am சேவகன். instrument, நான் who is ஒரு playing the கருவி. instrument? நான் ஒரு I am கருவினா Baba's யார் அந்த instrument. கருவியை விளையாடுறது? நான் Not பாபாவுடைய only கருவி. just say I am instrument, but I am நான் ஒரு Baba's கருவின்னு மாத்திரம் instrument. சொல்லக்கூடாது, நான் பாபாவுடைய கருவி, பகவானுடைய கருவி. And as Baba's instrument, then Baba is making me do. So பகவானுடைய there has to கருவியா be இருங்க, humility. பணிவு இருக்க So வேண்டும். first is உங்க செயல்பாட்டுல remember 2 words. I am 2 an வார்த்தைகளை instrument. நினைவு கொள்ளுங்க. I நான் ஒரு definitely கருவி, have to be humble. நான் An பணிவாக atmosphere இருக்க of வேண்டும். unity will be ஒற்றுமை என்ற created in சூழல் this way. சுற்றுப்புறம் இதன் அடிப்படையில With உண்டாக்கப்படும். these 2 qualities, இந்த 2 தகுதிகள் atmosphere மூலியமா of unity
will be created. ஒருமைப்பாடு என்ற சூழல் சுற்றுப்புறம் உண்டாக்கப்படும். And in this way, you will இந்த also be வகையில cooperative with one another. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைப்பு கொடுப்பீங்க. Sign of unity is cooperation with one another. And nature ஒற்றுமை has என்பது created ஒருத்தர் these examples. ஒருமைப்பாடு என்பது We ஒருத்தருக்கு do ஒருத்தர் actions ஒத்துழைப்பு through the கொடுப்பதாகும். hands, and கைகள் all மூலியமா five நாம fingers are காரியத்தை different, செய்யலாம். 5 but விரல்களும் they work வேறுபட்டது. together as one hand. நாம If ஒரு they start கரமா fighting காரியத்தை with செய்ய each other, வேண்டும். we ஒருத்தருக்கு may ஒருத்தர் show, சண்டை give போட்டுக்கிட்டோம்னா example that thumb says, I am important because my sign நான் when I put stamp with முக்கியமானவன், my thumb, it works so என்னுடைய nice. And one என்னுடைய finger says, but I விரல் put tilak with அச்சு this finger. ஆயிரக்கணக்கில் And I தகுதியுடையது. signal this one நான் upwards பொட்டு வைக்கிறேன். towards பொட்டு God. வச்ச இந்த நபருக்கு கட்டளை So there is கொடுக்கிறேன். each single, each one has speciality, and ஒவ்வொருத்தரும் we use it. அவங்களுடைய find சிறப்பு But they all குணங்கள் are உண்டு. together as one hand. எல்லோரும் And ஒன்றாக when they are இருக்கிறாங்க, one ஒரு hand, கரங்களாக they work இருக்கின்றார்கள். very well. And then two hands, ஒற்றுமையாக இருக்கிற சமயம் right is காரியத்தை doing his left சாதிக்கின்றார்கள். hand. So whole creation is of வலது cooperation. கை So Baba is saying that ஒத்துழைக்கிற சமயம் இடது So, கையும் when you ஒத்துழைப்பு are கொடுக்கும். humble and instrument, நீங்க you will be பணிவான cooperative கருவியாக with இருங்க, one another. ஒத்துழைப்பு கொடுக்கும் All கருவியாக feelings of மாறுவீங்க. conflict of mind and yours, தடங்கல்கள் என்ற உணர்வுகள், மனம், வார்த்தை, செயல்பாடுகள் respect and எல்லாமே honor ஒருமைப்பாட்டுக்கு மாறும். மரியாதையோட will பழகுங்க. finish. மரியாதையும் புகழ் பாராட்டும் I and முடிந்துவிடும். நான் I, என்னுடையது mine என்ற and yours, உணர்வும் right, will விட்டுவிடும். finish, என்னுடையது and உங்களுடையது disrespect என்ற and honor will உணர்வும் finish. முடிஞ்சுவிடும். மரியாதை, பாராட்டுகள் அனைத்தும் முடிந்துவிடும். Such clear explanation Baba is giving தெளிவான us, விளக்கம் and பாபா கொடுத்திருக்கின்றார். yeah, we have just to do it, right? நாம I really எடுத்து love செய்ய வேண்டும், the way Baba அவ்வளவுதான். teaches us, பாபா அழகாக clarifies, கற்றுக் simplifies கொடுக்கின்றார். everything. பாபா that's what எல்லாத்தையுமே I feel that it's சுலபமாக so clear. நமக்கு That's why it வழிகாட்டியாக is இருக்கின்றார். important to serve சுலபமாக்குறார் the பாபா self, அனைத்தையும். and then from there, self அங்கிருந்து world தான் service நாம should happen. உலக சேவை செய்ய வேண்டும். So attention on the self, சுயத்துல கவனம் embodiment of செலுத்த Baba's வேண்டும். knowledge, பாபாவுடைய and ஞானத்தின் lot சுரூபமாக of இருக்க love, வேண்டும். lot of humility. All அ- these virtues அதிகமான will help அன்பு, us பாசம், to be a world பணிவு, So சுய சேவை you உலக sit சேவையா நம்ம மாத்த வேண்டும். and think about self and the world கேளுங்க, service, கேட்டு self-service சுய and the world service. சேவைக்காக உலக Om சேவைக்காக சிந்திச்சு பாருங்க. ஓம் சாந்தி. Om Shanti. ஓம் சாந்தி. சிஸ்டர் காயத்ரி. Om Shanti Avyakti ஓம் Parivar. சாந்தி அவ்யக்தி பரிவார். So you must be wondering where I am. நீங்க சிந்திக்கலாம் நான் எங்க Well, இருக்கிறேன்னு. I am here in Shantivan. நான் And சாந்திவான்ல Didi is இருக்கிறேன். also here in தீதியும் Shantivan. இங்கதான் இருக்கிறாங்க சாந்திவான்ல. And some of you may be in Shantivan as well. I'm not ஒரு sure. சிலர் நீங்களும் சாந்திவான்ல But இருக்கலாம். not only ஆனா are we in Shantivan today, நாங்க சாந்திவான்ல but it's மாத்திரமல்ல, also the day of the Satguru. சத்குரு So you நாள் the இன்றைக்கு. day before, some of you ஒரு were the நாளைக்கு day முன்னே before, Wednesday evening,
And we are புதன்கிழமை the morning சாயங்காலம், after, which is Thursday morning. So happy வியாழக்கிழமை காலை. Satguruvar. And on the சத்குருவார் day of வாழ்த்துக்கள். Satguruvar, Baba showers us with blessings upon பாபா நமக்கு blessings upon ஆசீர்வாதம் blessings. ஆசீர்வாதம் Right? Are you ஆசீர்வாதம் feeling கொடுக்கின்றார். those blessings coming அளவு straight to your கடந்த soul? Your ஆசீர்வாதம் soul is உங்க dancing in ஜீவாத்மா the மேல center of the வருது. forehead. உங்க Are you feeling ஜீவாத்மா that? Full of நடனம் zeal and ஆடுறத நீங்க உணர enthusiasm? முடியுறதா? ஊக்கம் Huh? உற்சாகத்தோட இருக்கிறீங்களா? Overflowing with zeal and enthusiasm? ஊக்கம் Are உற்சாகத்தோட you feeling that? மிதங்கி I'm இருக்கிறீங்களா? looking at your faces to see if you're feeling உங்க it. முகங்களை Most of நான் you are. பார்க்கின்றேன். Because those are things you don't think about. You don't think இதைத்தான் about நீங்க எல்லாம் zeal and யோசிச்சு enthusiasm. பார்க்கறது The இல்ல. moment you think ஊக்கம் that there is உற்சாகம் no zeal and enthusiasm, right? ஊக்கம் உற்சாகம் But இல்லைன்னு it is just a நினைக்கிறீங்களா? natural flow that we இயல்பான feel a zeal and ஊக்கம் enthusiasm. But உற்சாகம் it is directly from Baba பாபாட்ட to இருந்து our கிடைக்குது. souls, to the நம்மளுடைய heart in the அஜீவாத்மாவுக்கு soul. பாபாட்ட இருந்து கிடைக்குது. And so I was listening to all these different things on today's Avyak வெவ்வேறு signal. விதமான அவ்யக்தி சிக்னலை நான் And கேட்கிறேன். when Sister Mohini, when Didi சிஸ்டர் spoke மோகினி to டிடி பேசின in Hindi சமயம் on the subject today, ஹிந்தியில she used the word non-violence. She says that there was a விகாரமற்ற period of time when காலகட்டம்னு சொன்னாங்க. non-violence was very important. Ahimsa. விகாரங்கள் அஹிம்சா Non-violence was important அஹிம்சா in காந்திஜி order to get பயன்படுத்தினார். peace. நிம்மதியான வாழ்க்கை Non-violence was வாழ்றதுக்கு important in order to get freedom. அஹிம்சா But விடுதலை non-violence was கிடைக்கிறதுக்கு also very ரொம்ப important முக்கியமா இருந்தது. for peace in the அஹிம்சா world. உலகத்துக்கு நிம்மதியை And கொண்டு so வரும். if it is freedom, I want விடுதலை freedom from a foreign occupation. I வெளியூரு want freedom because I இருந்து want தங்கி இருக்கேன். self-sovereignty எனக்கு for my country. சுதந்திரம் வேணும். But I want என்னுடைய to do நாட்டுக்கு it in a சுதந்திரம் வேணும். peaceful way, and I ஆனால் want to நான் do it அமைதியான in a நிலையில way that எடுத்து I செய்ய don't விரும்புறேன். harm anyone. நான் யாரையும் And so this நோவடிக்காம word அமைதி நிலை வேண்டும். ahimsa, actually it means அஹிம்சா do no harm. But it has been யாருக்கும் translated கெடுதல் as செய்யாதீங்கன்னு அர்த்தம். non-violence. So when we look at today's Avyak signal, அஹிம்சா யாருக்கும் and Baba கெடுதல் is நினைக்காதீங்க, putting the செய்யாதீங்க, emphasis பேசாதீங்க. on self-transformation, சுயமாற்றத்தை serving the பத்தி self பாபா பேசுறார். first, we முதல்ல are சுயத்துக்கு also சேவை looking செய்யுங்க. for that liberation and liberation in life, நாமளும் which அந்த is freedom. விடுதலைக்காக தான் தேடுறோம். Freedom is a spiritual aspiration. It is a சுதந்திரம் என்பது spiritual ஆன்மீக way of ஆஹ், being in terms செயல்பாடு. of soul consciousness. It comes from the ஆத்ம உணர்வுல spirit of இருக்க the soul. வேண்டும். It is not a political term. இது It is an eternal way பாலிடிக்ஸ் of கிடையாது. being in soul consciousness. இது In my அரசியல் eternal கிடையாது. stage, I am free. உள்ளூர And that is why நான் people சுதந்திரமாக seek இருக்க வேண்டும். moksha, thinking that they could இதனால have this தான் மனிதர்கள் eternal மூக்ஷா freedom தேடுறாங்க. in home forever. And so it is வீட்டுல an நிம்மதி eternal இருக்கணும். state of being உள்ளூர of the soul. நாம் And so we also, ஜீவாத்மாவின் why do we நிம்மதியை have to தேட have வேண்டியிருக்கு. self-service and self-transformation? Is சுய because we have to சேவை, reclaim that சுய freedom. மாற்றம் நம்முள்ள இருக்க வேண்டும். And in நமக்கு order to சுதந்திரம் இருக்க reclaim that வேண்டும். freedom, we have அந்த to சுதந்திரத்துல now நம்ம get தேடி out போக of the வேண்டும். rule of this foreign entity called Ravan. We ராவணா have என்ற to remove ourselves அசுரத்தனத்தை உடல்ல இருந்து நாம நீக்க from the வேண்டும். traps, அவன் those நமக்கு உரியவன் traps, the கிடையாது. subtle traps of Ravan. சூட்சுமமான And the more I'm able to do that, free myself of the vices at the subtle level கட்டுப்பாடு, and at the gross level, அசுர it's கட்டுப்பாட்டுல the இருந்து more I நாம விடுபட return வேண்டும். to that inner freedom. அப்போதான் It's the more I உள் free myself and சுதந்திரத்துக்கு I நான் can அடைய be முடியும். my உள்மன authentic, சுதந்திரத்தை my நான் true அடைவேன். self, my நான் eternal என்னுடைய self, உண்மை as Baba நிலைப்பாட்டை says. அடைய I can முடியும். be free to be who I am
நான் without சுதந்திரமாக having இருக்க to முடியும். be what நான் someone யாருன்னு else அறிந்து wants me to கொள்வேன். be. And we live our lives 90%, I think, of being what someone else wants 90% me to be for them. மற்ற ந- And we call that service. மற்றவர்கள் எப்படி நான் But that இருக்கணும்னு is not நினைக்கிறாங்களோ service. அதற்கு Because if தகுந்தாப்புல I நான் truly நடந்து want to கொள்றேன். serve, அப்ப அது I have உண்மையான to சேவை be இல்லை. what Baba wants me to be, பாபா என்ன எப்படி இருக்க not சொல்றாரோ what I அந்த have to வகையில be தான் for என் வாழ்க்கை others. இருக்க வேண்டும். And that is why மற்றவர்களுக்காக நான் zeal and வாழக்கூடாது. enthusiasm, sometimes we ஊக்கம் fall into the உற்சாகம் trap of என்னுள்ள drawing இருக்க zeal and வேண்டும். enthusiasm ஊக்கம் and உற்சாகம் என்பது motivation from what others, how others accept me, how என்னை others எப்படி see மற்றவர்கள் me, how ஏற்றுக்கொள்றாங்க, others மற்றவர்கள் என்னை appreciate எப்படி me. பார்ப்பாங்க, And that's a trap மற்றவர்கள் என்னை எப்படி because I lose my பாராட்டுறாங்க freedom. அப்படின்னு நான் செய்தேன்னா But என்னுடைய if I draw my zeal and சுதந்திரத்தை நான் enthusiasm இழந்துடுவேன். and my நானு motivation and my வலையில மாட்டிக்கொள்ளுவேன். inspiration from Baba, how Baba wants me to பாபா be, என்ன எப்படி இருக்க then I சொல்றாரு, become that instrument பாபாவின் to கட்டளைகள் serve. மூலமாக Because நான் then he is the சுதந்திரமாக one who's tuning me மேன்மையாக என் to his செயல்பாடுகள் இருக்க வேண்டும். powers, to காரணம் his அவருடைய virtues, சக்திகள் மூலியமாக என்னை to அவர் his teachings, சுழற்றுகின்றார். to his அவருடைய directions. கற்றல் கற்பித்தல், And அவருடைய when I'm கட்டளைகள், tuned to அவருடைய that, வழிமுறைகள், then இதைத்தான் I நான் am பின்பற்ற able வேண்டும். to express it in a way that is not adulterated, because I'm not doing it நான் based on what others will think and say and அவமதிக்கப்படக்கூடாது. feel and behave toward me. I'm doing என்கிட்ட it எப்படி outside all of those நடந்துக்கிறாங்க, influences. And I think this is வெளி the true உலகத்தின் meaning அடிப்படையில of என்னுடைய being செயல்பாடுகளோ an எண்ணங்களோ instrument, சிந்தனைகளோ because a வார்த்தைகளோ refined இருக்கக்கூடாது. instrument is someone who does no harm to themselves when they serve themselves and when they change themselves. Refined instrument, Sometimes மென்மையான we don't like மேன்மை to நிலை serve அடைந்த ourselves ஒரு because we ஜீவாத்மா don't like who we are. மற்றவர்களுடைய And பாராட்டுக்காகவோ to look at மற்றவர்களுடைய myself is not a திருப்திக்காகவோ தன் pleasant thing to செயல்பாட்டுகளை do செய்ய மாட்டாங்க. because I'm seeing காரணம் எனக்கு myself தெரியும் அது through the சரியான mirrors or காரியம் the இல்ல. lens of what other people told me about myself. I'm மற்றவர்கள் watching என்ன what பத்தி என்ன people told me சொன்னாங்க about myself. அப்படின்னு I நான் didn't like வாழக்கூடாது. it. So I எனக்கு carry it பிடிக்கல. from childhood. And நான் those சின்ன childhood வயதுல இருந்து, memories or the சின்ன childhood குழந்தையில இருந்து இத identity நான் சுமந்து கொண்டு is a இருக்கிறேன். lens that I still look at myself through, and I don't like it. நான் என்ன And so அந்த I don't வகையில like பார்க்க கூடாது. looking at myself, so I don't like serving myself. என்னையே எனக்கு And பார்க்க I do a lot of பிடிக்காததுனால harm to நான் myself எனக்காக because I சேவை try to செய்யறதுக்கும் force myself தயங்குறேன். to be what someone நான் else is. But I'm not that மற்றவர்கள் someone எப்படி else. இருக்கிறாங்க, எப்படி I'm நினைக்கிறாங்களோ unique. அப்படி வாழ்றதுக்கு I am வற்புறுத்த Baba's கூடாது. unique நான் child, and பாபாவுடைய only he knows me the way I am. So the closer தனித்து I get to வாழும் him, ஜீவாத்மா, it's the more தனித்து I'm going to நிற்கும் see ஜீவாத்மா, my own uniqueness. He's மேன்மையான going to show ஜீவாத்மா. that to me. என்னுடைய But சுய the deal here பலவீனங்களை is பாபா என்கிட்ட don't காட்டுவார். harm yourself உங்களையே in நீங்க your process of நோவடிச்சுக்காதீங்க. transformation. உங்க சுய Didi used the word மாற்றத்துல love. உங்களையே She நீங்க says for நோவடித்துக் unity, கொள்ளாதீங்க. it is very அன்பு, important for there to be love. ஒற்றுமை முக்கியம். And so in அன்பானவராகவும் transforming இருங்க. myself, I need to சுய learn மாற்ற how என்னுடைய to சுய change மாற்றத்துல myself with love. நான் அன்போடு How to என்னை love myself மாற்றிக்கொள்றது first, because எப்படின்னு if I நான் build an inner capacity of சிந்திச்சு பார்க்க self-love வேண்டும். based on self-love, சுய அன்பு, சுய then others will பாசம். naturally feel that love for me. Then I can become an instrument அப்போதான் for Baba's மற்றவர்கள் love. என்கிட்ட இருந்த அன்பை But if I அனுபவம் செய்வாங்க, suppress who I am நேசிப்பாங்க. and say, okay, Baba, now make me an instrument for your love, பாபா I have all these உங்களோ different kind of என்ன funny ஒரு feelings about my own கருவியாக்குங்க self. உங்களுடைய That will become அன்பை the எடுத்து block. காட்டுறதுக்கு. And so பிறகு Baba என்னுடைய can't ஒரு use me to be an போராட்டம், instrument for இவங்களுக்கு his என்ன love to பிடிச்சிருக்கா, flow, நான் செய்யறது because சரியா, it's எனக்குள்ள ஒரு being போராட்டம். stopped by அது the blockages நிப்பாட்டப்படுது. inside my own heart about my own self, என்னுடைய சொந்த மனதுல the என்னை பத்தி limitations நான் that I have குறுகிய about my own அளவுக்கு self. சிந்திக்கிறேன். Those become the அதுவும் blocks, தவறு. and Baba's love can't அதெல்லாம் flow. தடுங்கல்கள் ஆயிரும் என்னுடைய சுய So முன்னேற்றத்துக்கு. the lesson number அதனால 1 is
change பாடம் yourself கற்றுக்கொள்ள with வேண்டியது love சுய and do மாற்றத்தை no harm அன்போடு to செய்யுங்க. yourself as you change, as உங்களையே you நீங்க serve yourself. நோவடிக்காதீங்க. உங்களுக்கே நீங்க The other சேவை thing I செய்து was கொள்ளுங்க. struck by when I was listening was Daddy Chandramani and what she தாதி said. சந்திரமணி Now, I அவங்க என்ன suppose I was சொன்னாங்க? struck by what she said because what she was அவங்க talking என்ன about சொன்னாங்கன்றதுல நான் last ஈர்ப்பு year, கொண்டேன். February, this time, I was போன there வருஷம் பிப்ரவரி இந்த and I was நேரம் visiting நான் அங்க those இருந்தேன். buildings. அந்த And one கட்டடங்கள் was எல்லாத்தையும் Omnivas பார்த்தேன். and the other ஓம்னிவாஸ் was Kunj Bhavan. மற்றவர்களும் குஞ்ச் பவன். Now, she said that அவங்க during her சொன்னாங்க days, அவங்க that காலத்துல there was no service. They were அங்க actually சேவை doing two இல்ல. things. 2 They விஷயம் were செய்தாங்க. cleaning and mopping and cooking and தூய்மைப்படுத்து, sewing and doing all these சமைச்சு different கொண்டு, things. Did you தையல் remember her saying செய்து, that? சமையல் And that was like yeah, the service they were doing. It அந்த was called சேவைகள் yajna தான் service. தாதிமார்கள் செய்தாங்க. யக்ய சேவை. So in building the unity, isn't it ஒற்றுமைய fascinating to see how வளர்க்கறதன் their மூலியமா unity was built? Their unity அவங்களுடைய wasn't ஒற்றுமை built எப்படி based உண்டாக்கப்பட்டதுன்னு on தெரியுமா? let's serve together, let's go out and do an exhibition together, or let's go எல்லாம் ஒன்னா out சேர்ந்து சேவை and செய்யலாம், create a எக்ஸிபிஷன் program and செய்யலாம், bring people together. ப்ரோக்ராம் No, செய்யலாம். she says there was no one இல்ல, even coming to them for service. There was யாருமே nothing like தன்னை that. All நோக்கி that they were சேவைக்கும் doing வரல. was enjoying one another, cleaning and ஒருத்தருக்கு cooking, the ஒருத்தருடைய same thing. It's சகவாசத்தை called Yajna Seva குஷியா today. அனுபவம் செய்தாங்க, And சமைச்சாங்க, that சாப்பிட்டாங்க, Yajna யக்யாவை Seva பார்த்து கொண்டாங்க. built யக்ய their சேவை unity among யக்ய சேவை themselves. தன்னுடைய ஒற்றுமை ஒருமை Now, maybe what we நிலைப்பாட்டை should ask உறுதிப்படுத்தினது. here, what we should ask Didi to do இங்க நம்ம is என்ன every time the கேட்கலன்னா, lovely தீதி foreigners come to Shantivan, Gyan Sarovar, சாந்திவான் Pandav கியான் Bhavan, it's a very good சரோவர் idea பாண்டவ் someone made, பவன் is that we ஒரு நல்ல dedicate one கருத்து. day to cleaning. தூய்மைப்படுத்தும் And all of us ஆஹ், together bring in our cleaning செயல்பாடு. materials நம்மளுடைய and தூய்மைப்படுத்தும் பொருள் clean, எல்லாம் just எடுத்துட்டு clean our வந்து own rooms, clean our own நம்மளுடைய bathrooms, சொந்த clean ரூம், our own environment. சொந்த Wouldn't that be nice? பாத்ரூம் And I think if we do it together, இது செய்யலாம். நாம it will ஒற்றுமையா give us ஒன்றா செய்யலாம். automatic unity that ஒற்றுமைய would கொண்டு be வரும். created among ourselves. And நம்மளுக்குள்ள it ஒரு is a ஒருமைப்பாட்டை very கொண்டு natural வரும். way of being in unity. You know, when you all have weddings or when you're preparing for something as a family event, the amount of குடும்ப unity that happens there குடும்ப shows காரியம் how doing நடந்தாலும் things together ஒற்றுமையாக with a common இருக்கிறோம் purpose என்றால் out of ஒன்- love, and the love ஒன்றாக is சேர்ந்து flowing. செய்வோம் இல்லையா? So it's the same thing. So we could have a cleaning day here and try to replicate what Daddy நாம Chandramani இங்க was talking about, தூய்மைப்படுத்தும் and then observe how that unity got built automatically in us. And நாம this is இத why கவனிக்க Yajna Seva வேண்டும். is so எப்படி important. ஒருமைப்பாடு நம்முள்ள Because I think ஏற்பட்டது what I அப்படின்னு. drew from what she was saying is Yajna Seva is the only seva that will build the quality of unity யக்ய சேவை ஒன்றிதான் that comes out of my love ஒற்றுமை என்ற for this yajna. ஒருமைப்பாட்டு நிலைப்பாட்டை That is when உண்டாக்கும். I'm going to see that the yajna is mine. யக்யா I am part of என்னுடையது the yajna. என்பதை I'm அங்கதான் நான் part. உணர முடியும். I'm a flame. நான் I'm a unique flame in the அந்த flame of flames, in this rosary of flames. அந்த பாகத்துல And I நான் think that ஒரு was very நபர். beautiful what she said. But what she also said that struck me was the அவங்க way என்ன they சொன்னாங்க, served the என்ன world கவர்ந்த and the way they built the love விஷயம் for the world உலகத்து மேல வச்சிருந்த was பாசம், through அன்பு, உலக சேவை, tapasya. தபஸ்யா. So தபஸ்யா I suppose மூலியமாக during தான் Kunj Bhavan, உலக it சேவை was a செய்தாங்க. girls' school. குஞ்ச் It was a பவன், girls' school, கேர்ள்ஸ், and they were what, பெண்களுடைய like பள்ளிக்கூடம், 4 floors with the 4 top, which is the roof மாடிகள் gardens, இருந்தது. and it's huge. It's a big place, பெரிய பெரிய and they இடம். would அது be ஒரு running up பெரிய and down இடம். those stairs. மேலையும் கீழையும் But ஓடுவாங்க. then they were all young, and they had to either go சின்ன in the சின்ன roof பிள்ளைங்களா gardens or இருந்தாங்க. go into their rooms, which they were their training rooms, their classrooms, அவங்களுடைய and do this ட்ரைனிங் ரூம் tapasya. தபஸ்யா They didn't know செய்தாங்க. what the world outside was like. உலக வாழ்க்கைனா They were என்னன்னு தெரியாது. very closeted. They were very isolated. And so உள்ளுக்குள்ளேயே they தான் didn't know இருந்தாங்க. much about the world. வெளி உலகம் But தெரியாம yet they had to வளர்ந்தாங்க. serve this world.
I இந்த wonder what உலகத்துக்கு அவங்க was சேவை in செய்ய their வேண்டியிருக்கு. intellect when they thought of the அவங்க world. புத்தியில Now என்ன I'm going to இருந்ததுன்னு நான் send யோசிக்கிறேன். Sakash to this world. I'm going to be Baba's நான் instrument சகாஷ் அனுப்ப to போறேன் send இந்த Sakash to the உலகத்துக்கு. whole world. I wonder what இந்த came உலகத்துக்கு into நான் their mind's சகாஷ் eye அனுப்புறேன். at that time when they were so அந்த young, so சமயம் அவங்க innocent, so மனதுல என்ன pure, இருந்ததுன்னு so நமக்கு தெரியாது. full of this Shiv Shakti awareness to be சுவ in Shiv சக்தி Shakti serving the world. விழிப்புணர்வு அவங்குள்ள I'm இருந்தது. sure their world was limited to this small world that Baba created for them. And they அவங்களுக்கு didn't perhaps பாபா see anything visually, but all that they did was to do what Baba told them to do. So when Didi said, பாபா "Just அவங்கள do என்ன what செய்ய Baba சொன்னாரோ tells you to அதுதான் do," அவங்க செய்தாங்க. even to speak Baba's words, to speak Baba's பாபாவுடைய teachings is giving வார்த்தைகள், directions. பாபாவுடைய So they கற்றல் were just doing கற்பித்தல் what Baba told எல்லாமே them to do பாபா in the என்ன purity of சொன்னாரோ their அதைத்தான் soul, with the செய்தாங்க. innocence of their purpose. பரிசுத்தமான முறையில And they were just radiating to a world that they didn't know, ஜீவாத்மாவின் but loved this world so பரிசுத்த much. உண்மை நிலைப்பாட்டுல So by the செய்தாங்க. time we அன்பின் came, we met அடிப்படையில Dadi செய்தாங்க. Chandramani, we met Dadi Janki, we தாதி met Dadi சந்திரமணி, G, தாதி Dadi ஜான்கி, Prakashmani. தாதி ஜி, தாதி We were பிரகாஷ் meeting மணி எல்லாம் them when சந்திச்சோம். they were world servers. And அவங்க we உலக entered சேவகர்களா இருந்த சமயம் the yagya, we entered with நாம our இந்த spiritual யக்யாக்குள்ள brahmana as வந்தோம். little servers too. ஆன்மீக பிராமண And we வாழ்க்கையில joined them. And நாமளும் we அவங்களோட worked with them. சேர்ந்தோம். They guided us in அவங்களோட terms of how சேர்ந்து to serve the world. But it was பணிபுரிந்தோம். always on the உலக சேவை basis எப்படி of செய்யறதுன்னு அவங்க கிட்ட இருந்து revealing கத்துக்கொண்டோம். Baba to the world. பாபா Their aim கிட்ட of நாம serving the உலகத்தை world எடுத்து wasn't காட்ட to reveal வேண்டும். themselves, even though they did get revealed, but it was to அவங்க reveal உலகத்தை எடுத்து Baba to the காட்டினாங்க. world. So they were only seeing Baba. அவங்க So I பாபா leave you ஒண்டிதான் with two பார்த்தார்கள். images today to practice your self-service, to build this சுய unity சேவைய நீங்க and கவனிக்க to வேண்டும். get the ஒற்றுமையா இருக்க success வேண்டும். by being an instrument and being humble. And the two கருவிகளா images இருங்க, is, I was பணிவா reading இருங்க. Baba's Avyakt Murli of 69 and the images were very strong in me, but 1969 உடைய left அவ்யக்தி a முரளியை practice வாசிச்சேன். that I love to practice now with these two எனக்கு images. பிடிச்சமான And பயிற்சி one is to maintain ஒன்று, your honor and self-respect. He says, when உங்களுடைய you're மரியாதைய looking at another, when you're காக்க serving வேண்டும். another, சுயமரியாதைய the விட்டுற service you வேண்டாம். would have done to உங்களுடைய yourself is ஸ்திதிய to always see விடக்கூடாது. yourself as the jewel in the center நீங்க ஒரு of the ரத்தினமா forehead. உங்களை நெற்றிப்புருவ And மத்தியில when you're பாருங்க. looking at another, to connect to the jewel in the center of their forehead, நெற்றிப்புருவ because மத்தியில it's like the jewel இருந்து in மற்றொரு the snake's ரத்தினத்தை body. நீங்க பார்க்கிற Don't look at the சமயம் snake, look at பாம்ப the jewel. பார்க்காதீங்க. Because he அந்த says, if you பாம்பின் look at the ரத்தினத்தை பாருங்க. snake as an instrument, you are going to be deceived. Because ஒரு the கருவியா subtle இருந்து அந்த influences of பாம்பு the விஷத்தை body பார்த்தீங்கன்னா will நீங்க தாழ்த்தப்படுவீங்க. influence அதனால you, will ரத்தினத்தை affect you. மாத்திரம் பாருங்க. So the practice here, அது உங்களை பாதிக்க maintain கூடாது. your honor and your self-respect. Look at உங்களுடைய the ஸ்திதிய jewel விட்டுறாதீங்க. in the center, and you சுயமரியாதைய will shine விட்டுறாதீங்க. as a நீங்க ஒரு jewel to ரத்தினமாக serve the whole ஜொலிக்க world. வேண்டும். And உலகம் the முழுதும் next நீங்க அந்த image, I ஜொலிப்ப think பரப்ப it's to do வேண்டும். with unity and with ஒற்றுமை, humility, ஒருமைப்பாடு. is to be the moth. And he was saying, there's only one ஒருமைப்பாடு, thing a ஒற்றுமை moth என்பது sees. A moth doesn't see anything else. And do you know what a moth ஒரு sees? The only thing that a moth பூச்சி, sees வண்ணத்து பூச்சி. வண்ணத்து பூச்சி என்ன is the பார்க்கும்? light. ஒளிய மாத்திரம்தான் And so பார்க்கும். the moth is நெருப்பு always பூச்சி. looking for the light. The moth is always அந்த நெருப்பு seeing the பூச்சி light. வந்து ஒளியதான் And so தேடும். be like the moth. Always look நெருப்பு பூச்சியை toward போல the இருங்க. light. Don't see anything else ஒளிய but நோக்கியே Baba, இருங்க. the light. பாபா, And that பாபா will அந்த help ஒளி. you to stay light and easy. அதுதான் Because he உங்களை says, what burdens the எளிய soul are வாழ்க்கையை situations வாழ and உதவி செய்யும். circumstances. But சூழல் if the moth, சுற்றுப்புறத்தின் while flying through the darkness, தடங்கல்களை has its eye எதிர்நீச்சல் only போட on light, உதவியாக இருக்கும். everything else for that moth would be light. So that's my little bit. I don't know if I நான் went over time or what I did, நெருப்பு but பூச்சி it was lovely being with you today. ஒளியோட நெருங்கி இருப்பேன். And it's உங்களோட amazing இருக்கிறதுல how எனக்கு rich ரொம்ப one சந்தோஷம். can be and how many things it could emerge out of you. Just எத்தனை listening விஷயங்கள் to these உண்டாகும். Avyakti clips காதால and கேட்கிற listening to சமயம் Didi
அவ்யக்தி So now விஷயங்களை each கேட்கிற one of சமயம் you will be the moth and you will be the நீங்க one to ஒவ்வொருத்தரும் see the jewel நெருப்பு in பூச்சிகளா இருங்க. everyone's forehead. And when ஒவ்வொருத்தருடைய moth நெற்றிப்புருவ flies through the மத்தியிலையும் darkness, will you ரத்தனங்கள் live ஜொலிக்கிறத in the light? பாருங்க. Okay? Om ஒளிமயமானவர்களா Shanti. இருங்க. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.